வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கன்சென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ வரைக்கும் நான் ஒரு 4-5 வீடியோஸ் பேசி போட்டிருக்கேன். நான் எப்படி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அண்ட் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமேனு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமல்ஹாசன் அவர்கள் எப்போ அஃபீஷியலாக நான் பிக் பாஸ் 8 ஹோஸ்ட் பண்ண போகிறது இல்லைன்னு போஸ்ட் போட்டாரோ அப்போ இருந்து அதனால இருக்குமோ இல்லை இதனால தான் இருக்கும்னு நிறைய கருத்துக்கள் சோஷியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கதை பார்த்துட்ருப்போம். அதை தாண்டி இவர் தான் அடுத்த ஹோஸ்ட்டுன்னு ஆள் அழிக்க ஒருத்தர் புதுசாக லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸும் அவங்களோட பங்குக்கு ஒருத்தரை உள்ளே இறக்குனாங்கன்னே சொல்லலாம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க இறக்குனாலும் வெயிட்டான பார்ட்டி தான். இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்க விஜய் டிவி வீட்டு செல்ல பிள்ளையும் மக்கள் செல்வனும் தான் இப்போ செமிஃபைனல்ஸில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டு செல்ல பிள்ளைக்கு ஏற்கனவே பல படங்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு ஃபைனல்ஸில் இருக்க ஒரே ஆளுன்னு பார்த்தா அது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் மட்டும்தான். இவர் ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ண ஷோ எப்படி போச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? என்னது, விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே சன் டிவியில் வந்த மாஸ்டர் செஃப்ங்கிற ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. மாஸ்டர் செஃப் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு குக்கிங் ஷோ. பட் சன் டிவி விஜய் டிவியில் வர குக் வித் கோமாளி ஷோவை பீட் 12 மைண்ட் செட்டில் இறக்குனது தான் மாஸ்டர் செஃப் தமிழ். அதை பெரிய கிராண்ட் லான்ச்சாக கொடுக்க பிளான் பண்ணி அப்போ பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருந்த மக்கள் செல்வனை மாஸ்டர் செஃப் ஹோஸ்ட்டாக இறக்குனாங்க. பட் அது ஒரு ஃப்ளாப்பாக தான் ஆச்சு. காரணம், அந்த ஷோ ஃபார்மேட்டே ஒரு பெஸ்ட் ஹோம் குக் செலக்ட் பண்ணுறது தான். அந்த ஷோ ரொம்ப சின்சியராக பரபரப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபன் கண்டென்ட்டுக்கு இடம் இல்லை. பட் என்னதான் மக்கள் செல்வன் அவரோட இன்புட்ஸை போட்டாலுமே அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக போகலன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோவில் அவர் கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்த்ததாகவும் சொல்லப்படுது. மாதிரி சில காரணங்களால் அந்த ஷோ ஹிட் ஆகலைன்னு தான் அதை தூக்கிட்டு இப்போ டாப் குக் டூப் குக்கை இறக்கியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவர் ஹோஸ்ட் பண்ண ஷோ சொதப்பினதுனால அவர் இந்த ஷோவை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாருங்கிற கேள்வி மனசுக்குள்ளே வருது. இதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபியூ வீக்ஸ் பேக் குக் வித் கோமாளியில் விஜய் சேதுபதி வந்திருந்தப்போ கூட நான் ஏற்கனவே ஒரு குக்கிங் ஷோ பண்ணியிருக்கேன், பட் அதில் சீரியஸாக இருக்கணும், எனக்கு சீரியஸாக கொண்டு போகிறதுங்கிறதுனாலே ஆகாது, என்னோட கண்டஸ்டன்ஸ் அழக்கூடாதுங்கிறது தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ், அதை பார்த்து கொண்டு போயிருந்திருப்பேன்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸை வீக்கெண்டில் எவ்வளவு தூரம் சீரியஸாக கொண்டு போவாருங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆப்வியஸாக 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு அதை 1 வீக் ஃபுல்லாக புலம்பி அழுது உருண்டு பிறண்டா தானே அது பிக் பாஸ். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் ஃபன்னாக ஷோவை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ஓகே, பட் அப்பப்போ சீரியஸாக இறங்கி ஏதாவது சில பல சம்பவங்கள் பண்ணாதானே ஓரளவுக்கு ஷோவோட டிஆர்பியும் பிடிக்க முடியும். நான் விஜய் சேதுபதி அவர்கள் கலந்துக்கிட்ட சில ஷோஸ் பார்த்த வரைக்கும் அவரோட சில பாயிண்ட்ஸை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அங்கங்கே அசால்ட்டாக பதிவு பண்ணிட்டு போகிறத பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பிக் பாஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்கிற மைண்ட் செட்டில் பார்த்தோன்னா கண்டிப்பாக மக்கள் செல்வன் ஹோஸ்ட் பண்ணுறது நமக்கு பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் கமல் சார் கூட ஒப்பிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஸோ எல்லா கோட்டையும் அழிங்கடா, நான் முதல்ல இருந்து வரேங்கிற மாதிரி பிக் பாஸ் போன சீசன்லாம் மறந்துட்டு இதை தான் ஃபர்ஸ்ட் சீசனுங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ஷோ யார் ஹோஸ்ட் பண்ணாலும் ஹிட் அடிக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை இத்தோடு முடிச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன். யார் உங்களுக்கு ஹோஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.